Dear teachers, welcome to JSN English Learning. We are with of the indigenous people in Canada. Okay, கனடா ஜட்ஜ் ரைகா அப்படின்னு சொன்னா அவர் ஒரு கெனடியன் பிளே ரைட் அண்ட் ரைட்டர். அந்த ரைட்டர் வந்து அந்த இண்டிஜினஸ் பீப்புளுடைய ப்ளைட், அவங்களுடைய கண்டிஷன் என்னவாக இருந்தது கனடால அப்படிங்கிறத பத்தி தான் அவர் பிளே எழுதியிருக்கிறார். அந்த பிளேல த ப்ரொட்டகானிஸ்ட் யாரு? Who is the protagonist of the play The Ecstasy of Rita Jo? டைட்டில்லே இருக்கு. த டைட்டில் கேரக்டர் இஸ் ரீட்டா ஜோ. ரீட்டா ஜோ அப்படிங்கிற அந்த கேரக்டருடைய எக்ஸ்டசி டைட்டிலே ரொம்ப ஐரானிக்கா இருக்கு, சர்காஸ்டிக்கா இருக்கு. இந்த ரெண்டு டேர்மும் நமக்கு தெரியணும். த டேர்ம் இஸ் வெரி பாசிட்டிவ், பட் இட் இஸ் யூஸ்ட் இன் த ரிவர்ஸ் மீனிங். எக்ஸ்டசி அப்படின்னா ஹாப்பினஸ் அர்த்தம். த எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஹாப்பினஸ் ஆஃப் ரீட்டா ஜோ அப்படிதான் நீங்க ஜென்ரலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஆனா த ஆத்தர் வந்து ரொம்ப ஆப்போசிட் மீனிங்ல சொல்றாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீட்டா ஜோ இஸ் அ விக்டிம் இன் தி ஸ்டோரி. இட்ஸ் அ டேல் ஆஃப் ட்ராஜடி, அ ட்ராஜிக் டேல் ஆஃப் ரீட்டா ஜோ. ரீட்டா ஜோவுடைய ஒரு ட்ராஜிக் டேல் தான் இந்த ஹோல் பிளே. She is gang raped by three men and she is thrown into a bush. அங்க ஒரு முட்புதர்ல ஒரு தூக்கி போட்டுறாங்க. And she is lying there breathing her last. அந்த ஸ்டேட்டை வந்து நம்ம ஆத்தர் ரொம்ப ஐரானிக்கலா சொல்லியிருக்காங்க. The ecstasy of Rita Jo. ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, term ecstasy in Christian context is used to refer to martyrs. Martyrsனா people who die for their faith. அவங்க வந்து அந்த துன்பத்தை வந்து சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க. அந்த சந்தோஷமா ஏத்துக்கிட்ட போது அவங்களுக்கு தங்களுடைய ஆன்மாவை கடவுள்கிட்ட அர்ப்பணிக்கும் முகத்தாக அந்த கஷ்டத்தை ஏத்துக்கிறாங்க. அது என்ன மாதிரி கஷ்டமா இருந்தாலும் சரி, அது சிங்கத்தின் வாயில போய் கிளிபடுறதா இருந்தாலும் சரி, இல்ல உயிரோடு கொளுத்தப்படுவதாக இருந்தாலும் சரி. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா அது வேத கல்லாபனை காலம், த ஏஜ் ஆஃப் பர்சிக்யூஷன் டைம்ல நிறைய கிறிஸ்டியன்ஸ் அந்த மாதிரி மார்டேஸா இறந்து இருக்கிறாங்க. இங்க நம்ம ஒரு இந்தியன் உமன், நம்ம இந்தியன் உமன் அப்படிங்கும் போது ரெட் இந்தியன் உமன் ஃப்ரம் தி ரிசர்வ், அவங்கள கேம்ப்ல இருந்து வெளியில வர்றாங்க சர்வைவலுக்காக. அவங்களுக்கு நடந்த கொடுமைய ஒரு ரிலிஜியஸ் டேர்ம் யூஸ் பண்ணி டைட்டில் கொடுத்திருக்கிறார். This is the beauty of this play. This play is following a technique called social realism. அதுதான் narrative technique. ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக் பிளே. அதே நேரத்துல இது வந்து இட் வாஸ் a ஸ்டேஜ் பிளே. அப்ப அந்த ஸ்டேஜுக்கான ஒரு சில குறிப்புகள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். We will also go through it again. Now, the main character is Rita Jo. Rita Jo is a young American Indian woman. Okay. அமெரிக்கான்னு ஆன்சர் சொல்றீங்க அப்படின்னா கனடான்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டுமே ஒரு காலத்துல ஒன்னாதான் இருந்தது. அமெரிக்காவும் கனடாவும் அதுக்கப்புறம் தான் தனியா பிரிஞ்சது. நவ் த நெக்ஸ்ட் த செகண்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இன் திஸ் பிளே யாரு? A young man by name Jamie Paul. He is also a young American Indian man. அதுக்கப்புறம் டேவிட் ஜோ யாரு? ரீட்டா ஜோவுடைய ஃபாதர். He is an American Indian chief. The Indian tribe உடைய tribal chief. அதுக்கப்புறம் நம்ம பாத்தீங்கன்னா there is a magistrate who is attending on ரீட்டா ஜோஸ் ட்ரையல். கோர்ட் ரூம் சீன் ஒன்னு இருக்கு. அந்த கோர்ட் ரூம் சீன்ல இவரும் இருப்பார். அவர் வந்து சிம்பத்தைஸ் பண்ணாலும் he has to go by law. சட்டத்தின்படி தான் அவர் போய் ஆகணும். அதனால சட்டத்தின்படி ரீட்டா ஜோவுக்கு தண்டனை விதிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்டேஜ் பிளேங்கிறதுனால there will be a singer. அதற்கப்புறம் there will be a அமெரிக்கன் ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டர். இந்த ஒயிட் கேரக்டர்ஸ் குறிக்கக்கூடிய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டர் இருக்காங்க. The character is Mr. Homer. He runs a social service for the Native Americans, but he is accusing Jamie Paul. நம்ம பார்ப்போம் அதுல. அதுக்கப்புறம் you have a former teacher of Rita Jo, Miss Donohue. Okay, Donohue அப்படின்னு சொன்னாலும் சரி, Donohue சரி, who witnessed for
த பர்சக்யூஷன் ஆஃப் ரீட்டா ஜோ. இது சிம்பிளா இப்போ நம்ம இந்த கேரக்டர் அனாலிசிஸ் போயிடுவோம் இன்டெப்தா. ஓகே, ரீட்டா ஜோ எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னா, ஷி இஸ் a very very simple character. She lives in the beginning in a reserve. In a reserve-னா ஏறக்குறைய நம்ம சொல்ற மாதிரி என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த நேட்டிவ் பீப்புள் வந்து அவங்கள என்ன பண்ணாங்கன்னா ஒரு சின்ன இடத்துல அடைச்சு வச்சுட்டாங்க, ஒரு சின்ன கிராமத்து மாதிரி வச்சுட்டு the settlers என்ன பண்ணாங்கன்னா, they occupied the whole of the land. அந்த இடத்தை விட்டு வெளியில வரக்கூடாது அப்படின்னு வரும்போது they don't have much opportunity. So in search of opportunity, Rita Jo moves to the city. Okay, but when she goes there, she initially takes a job but loses a job and is repeated and is arrested repeatedly, okay, for vagrant behavior and for indulging in prostitution. prostitutionல indulge பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அரெஸ்ட் பண்றாங்க. And then you find that Rita Jo ends up in prison not once but twice. Is the information clear, teachers? ஒரு முறை அல்ல, இருமுறை சிறை செல்கிறார் ரீட்டா ஜோ. அப்புறம் நம்ம பாக்குறோம், இந்த ரீட்டா ஜோவுடைய அப்பா வந்து யாரு, ஒரு ட்ரைபல் சீஃப்டன். அவர் என்ன பண்றாரு, ரீட்டா ஜோவை நீ பேசாம அங்கெல்லாம் சிட்டிக்குள்ள இருக்காது, அது ஆபத்தானது, பேசாம நீ ரிசர்வுக்கு வந்துரு அப்படிங்கிறாங்க. நான் ரீட்டா ஜோ கேட்கிற மாதிரி இல்ல. ஃபைனலா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, she is raped and murdered. This is a plight of a young Indian woman. Is idea clear, teachers? The indigenous woman உடைய plight in the white world. இதுதான் நமக்கு அந்த கேரக்டர்ல இருந்து தெரிய வேண்டியது. ஓகே, அதற்கப்புறம் we have Jamie Paul. Jamie Paul again a representative character. He represents the indigenous people, a young generation of indigenous people. He is described as idealistic and impetuous. Impetuous na a bit rude, aggressive. He is a rude character, aggressive character. And what happens is, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இனிஷியலா ஜேமி பால் கிட்டையுமே வந்து டேவிட் ஜோ சொல்லுவாரு, டே தம்பி அங்க போறது சரியில்லை, நீ போனீங்கன்னா உனக்கு ரொம்ப கஷ்டம் வரும் அப்படின்னு சொன்னாலும் அவர் என்ன சொல்றாரு, no no, we should go to the white world and we should befriend the white ideas in order to survive அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அந்த ஒயிட் வேர்ல்டு இஸ் கிரீன் பாஸ்டர்னு நினைச்சு போறாரு. ஆனால் அங்க போய் பார்த்தா தான் தெரியுது, ஒயிட் வேர்ல்டு இஸ் வெரி வெரி ஒப்ரெசிவ். It does not give much opportunity for the indigenous people to survive. Is the information clear, teachers? இப்ப இவருக்கு பாத்தீங்கன்னா அந்த ரிசர்வ் லைஃப் விட எது ரொம்ப பிடிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிட்டி லைஃப் தான் ரொம்ப பிடிச்சது. Okay, and then you find that when he goes to the city, he gets a job, but he couldn't survive for a long time. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து கிளாஷ் ஆஃப் கல்ச்சர்ஸ் இருக்கு. He comes from an indigenous culture which is based on values, virtues. ஆனா நீங்க இந்த ஒயிட் கல்ச்சர்னு வரும்பொழுது அங்க பாத்தீங்கன்னா லைஃப் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். ஸோ வென் ஹி கோஸ் டு த சிட்டி கல்ச்சர் என்ன ஆகுது அப்படின்னா, he is trying to acclimatize himself to that culture. அந்த கல்ச்சருக்குள்ளார தன்னை கம்ப்ளீட்டா உட்படுத்த நினைக்கிறாரு, பட் முடியாம போகுது. அப்புறம் there is a situation that he is not able to please his masters, so he loses his job and then he becomes addicted to alcohol. Is the information clear, teachers? இப்போ அவனுக்கு வேலை இல்லாமல் போகும் பொழுது என்ன பண்றாங்க அப்படின்னா, நிறைய பேரு, நிறைய சோசியல் சர்வீஸ் ஒர்க்கர்ஸ் என்ன பண்றாங்க, they are trying to help him. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் மிஸ்டர் ஹோமர். திஸ் மிஸ்டர் ஹோமர் என்ன பண்றாருன்னா, இவன் ரொம்ப கஷ்டத்துல இருக்கான், இவனுக்கு சாப்பாடு இல்லை, நல்ல ட்ரெஸ் இல்லை, அதனால அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்னு வரும் பொழுது he does not treat Mr. Homer properly. மிஸ்டர் ஹோமர் ரொம்ப நல்லவர் தான், ஆனா அவரு ஒரு ஒயிட்,
அப்ப அந்த ஒயிட்டுடைய சேரிட்டியில நம்ம வாழ்றது அப்படின்னு சொல்லிட்டு there is verbal alteration between these two and you find that he tries to assault அடிக்க முயற்சி பண்றார். மிஸ்டர் ஹோமர் அட்டாக் பண்ண முயற்சி பண்ணும்போது the police arrests Jamie Paul and Jamie Paul is put into prison. அந்த பிரிசனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவரும் பிரிசன்ல இருந்து வெளியில வராரு. ஏற்கனவே யாரும் பிரிசன்ல இருந்து வெளியில வராங்க. ரீட்டா ஜோவும் for the second time she is in prison and she comes out and both of them என்ன பண்றாங்க, they try to come together, they try to date and they are in a park. அந்த பார்க் வந்து ஒரு ரயில்வே ட்ராக் பக்கமா இருக்கு. அந்த பார்க்ல இவங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது there are 3 அவங்க மர்டரர்ஸ், அவங்க 3 விட்னஸாகவும் கோர்ட்ல வருவாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் சீன்ல they come as the murderers, they beat Jamie Paul and throw him in front of a running train and he becomes a victim. And then what will happen? They rape Rita Jo. This is a plight of indigenous people. இந்த இன்ஃபர்மேஷன் கிளியரா இருக்கா டீச்சர்ஸ்? ஏன்னா நம்ம சிம்பலிசம் தான் நமக்கு கொஸ்டினா கேட்பாங்க. அதனால அந்த ஏரியாவை நம்ம கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கணும். which character represents what? இது கிளியரா இருக்கா? Shall we proceed to the next character? Yes, sir. Yeah, the next character is David Joe. Who is David Joe? அப்படின்னு கேட்டீங்கன்னா David Joe is a indigenous tribe உடைய captain, Indian captain. And this man எப்படிப்பட்டவர் அப்படின்னா he is highly dignified man, a man who considers honor to be more important in life. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா தன்னுடைய இன மக்கள் என்ன பண்றாங்க, அந்த சிட்டியை நோக்கி போறாங்கல்ல, அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படக்கூடியவரா இருக்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ட்ரைபல் லைஃப் அதுல ரொம்ப ஊறி போன ஒரு மனிதர். ஆனா அந்த ட்ரைபல் லைஃப் ஏன் பெருசு அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் லிவிங் ஒன் வித் நேச்சர். ஒன் வித் நேச்சர் அப்படிங்கும்போது இட்ஸ் a life filled with virtue alone. virtue. ஆனா இந்த யங் ஜெனரேஷன் ஆஃப் இந்தியன்ஸ் என்ன பண்றாங்கன்னா they want to experience life in the city. அதனால from the rural space they go to the city. Okay, அப்போ அந்த மக்களை நினைத்து வருந்தக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்கிறார். ஓகே, அவரு கடைசியா பாத்தீங்கன்னா he is a man who is very much worried because a young generation becomes victim. அதனால அந்த ஒரு கேரக்டர் தான் நம்ம டேவிட் ஜோ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டேஜ், இது ஒரு ஸ்டேஜ் பிளேன்னு சொன்னோம் இல்லையா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டேஜ் பிளே, ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஸ்டேஜ் பிளே. அங்க பாத்தீங்கன்னா there is a singer. Okay, a singer will be always there on the stage. It's a female. What is the gender of the singer அப்படின்னா the singer is a female. And what is the role of the singer அப்படின்னு கேட்டீங்கன்னா the role of the singer is to observe things happening and to comment on the happenings. Okay, frequently she sings songs and the songs are ironic commentary on the things that are happening in the stage. அங்க இருக்கக்கூடிய சமூக அவலங்களை குறித்து பேசக்கூடிய ஒரு கேரக்டரா தான் இருப்பாங்க. அது எப்படி பேசுவாங்க அப்படின்னா மறைமுகமா பேசுவாங்க. Ironically, she will be commenting on the things that are happening in the drama. That is the role of the singer. Okay, then you will have a magistrate. Okay, who is this magistrate அப்படின்னா magistrate is an official who attends the case of Rita Jo when she is brought to the court. இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா he is very very stern. Okay, அதே நேரத்துல ரொம்ப stern, strictா rules தான். He loves to follow the rules, but when it comes to the judgment of the case of Rita Jo, he is very fair in his judgment. அதே நேரத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா he is not able to understand the real problem of Rita Jo. அவருக்கு சட்டம் படித்து இருக்கிறார், அவருக்கு ஒரு சில விஷயங்கள் புரிகிறது, ஆனா அந்த ரீட்டா ஜோவுடைய அந்த எக்ஸ்பீரியன்சஸ் ஃபுல்லா அவரால் என்ன பண்ண முடியல, கிராஸ் பண்ண முடியல. அதே நேரத்துல அந்த ரீட்டா ஜோஸ் கேஸ் அட்டன் பண்ணும்போது he also thinks about how once in the Indian country how he was helped by the native people.
the indigenous people எப்படி அவங்க அவருக்கு உதவி செய்தார்கள் என்பதை பத்தி நினைச்சு பார்த்தாலும் கூட அவர் என்ன பண்ணல, ரீட்டா ஜோவுக்கு ஃபேவர் பண்ணும் அப்படின்னு நினைக்காம he goes by the sense of duty. So this character goes by the sense of duty. So what does he decide? He decides to send Rita Jo to prison. எத்தனை நாள் அனுப்புறாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம சம்மரிக்கு போகும்போது பார்த்துக்கலாம். இவரு ரீட்டா ஜோவை மேல கொஞ்சம் அக்கறை காட்டினாலும் என்ன பண்ணல, he did not try to save Rita Jo. Instead he went by the sense of duty. அடுத்தது நமக்கு ஸ்டோரிக்குள்ளார மிஸ்டர் ஹோமர் அப்படின்னு ஒரு கேரக்டர், ஆல்மோஸ்ட் த வில்லன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, he is a white man but initially good man. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து சோஷியலி ரெஸ்பான்சிபிள் மேன் who is trying to help the American Indians. He is trying to be charitable, but பாத்தீங்கன்னா அவன் எதுக்கு சேரிட்டபிளா இருக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புகழுக்காக தான் அவர் வந்து சேரிட்டபிளா இருக்கிறன்னு நினைக்கிறாரு. இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா, he is really very much afraid of the native Indians because they are a rugged tribal people. எந்த நேரத்துல நம்மள ஏதாவது பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பயத்தோடு இருக்கிறார். இருந்தாலும் ஒரு நல்ல மனிதனின் போர்வையில இந்த மக்களை சீர்திருத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலையும் செய்கிறார். அண்ட் அவருடைய ஆட்டிடியூடு பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஃபில்டு வித் ஃபியர் அண்ட் காண்டிசென்ஷன். கொஞ்சம் ஹேட்ரட், வெளிப்புறத்துல நல்லா இருக்கிறது, உள்ள வந்து condescending attitude, a kind of dislike for the people. அது டீப் வித்ன் இருக்கு. ஏன் அதனாலதான் பாத்தீங்கன்னா, you find that he gets into problem with Jamie Paul. Then we have a priest, okay, a church representative. The person is Father Andrew. Father Andrew அப்படிங்கிறவர் ஒரு missionary, and he knows Rita Jo right from her childhood. And when Rita Jo வந்து ஜெயிலுக்கு போனதுக்கு அப்போது என்ன பண்றாரு, he visits Rita Jo in the prison and he tries to give comfort. ஓகே, என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவளை வந்து கம்ஃபர்ட் பண்ற மாதிரி வரும் பொழுது நார்மலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ப்ரீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, they try to speak in terms of sin and they will ask people to என்ன பண்ணுவாங்க, மனம் வர சொல்லுவாங்க. You are going against God, you are doing a sin, you try to reform yourself அப்படின்னு சொல்லும் பொழுது, கடவுள் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உன்னை மன்னிக்க மாட்டாரு, உன்னை தண்டிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது, அவளுடைய லைஃப் கண்டிஷனை சரியா புரிஞ்சுக்கொள்ளாத ஒரு மனிதனா தான் ஃபாதர் ஆண்ட்ரூ இருக்கிறார். அப்ப ஏன் வந்து இந்த மாதிரி ப்ராஸ்டியூஷன்ல இறங்கினா அப்படின்னா, the situation demanded her. வயிற்று பிழைப்புக்காக அந்த விஷயம் அவ சொல்ல முயற்சிக்கிறா, நான் இந்த ஆளு அதை புரிஞ்சுக்கல. அதனால this man represents the church which at time is insensitive to the needs of the indigenous people, worried only about the teachings, not about helping the people. அந்த மாதிரி ஒரு insensitive group of people குறிக்கிறது தான் Father Andrew. Are you with me, teachers? Now இன்னொரு இந்தியன் கேரக்டர் இருக்காங்க, அமெரிக்கன் இந்தியன் கேரக்டர். இட் இஸ் எலின் ஜோ. எலின் ஜோ யாரு அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க ஒரு தடவை நெட்ல. எலின் ஜோ இஸ் இந்த பிளேல ரீட்டா ஜோஸ் யங்கர் சிஸ்டர். இவங்க பாத்தீங்கன்னா இந்த பிளேல ஏறக்குறைய பாத்தீங்கன்னா இட்ஸ் கேரக்டர் ஹூ டஸ் நாட் அப்பியர் பிசிக்கலி பட் அப்பியர்ஸ் ஒன்லி இன் த ட்ரீம்ஸ் ஆஃப் ரீட்டா ஜோ. இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏறக்குறைய இவங்களும் ரீட்டா ஜோ மாதிரி தான் சிட்டி லைஃபுக்கு வந்தவங்க. பட் சிட்டி லைஃப் எவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஷீ டிசைடட் டு கெட் பேக். அவங்களும் எவ்வளவு தூரம் ரீட்டா ஜோ கிட்ட சொன்னாங்க, வேணாமா இது நமக்கு வேண்டாம்க்கா, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனா ரீட்டா ஜோ கேட்கிற மாதிரி இல்ல. ஷி வாண்டட் டு பி ஹியர் இன் தி சிட்டி. அதனால ஷி பிகேம் a victim, whereas Eileen Jones went back. Okay, and Eileen Jones often appears in the dreams about the past, how they were happy in their reserve, in their native place, how they were busy plucking berries.
and how they comforted each other during a violent storm. இந்த மாதிரி அப்படியே அந்த ஜெயில உட்கார்ந்து யோசிக்கும் போது எலின் ஜோன் வந்து அடிக்கடி அந்த கனவுல பிளாஷ்பேக்ல வந்து போவாங்க. Is the information clear, teachers? Now இது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு இன்னொரு ஓல்ட் இந்தியன் விமன் கேரக்டர் இருக்காங்க. இந்த கேரக்டரும் பாத்தீங்கன்னா she appears in Rita's dream. And what is the role of this old Indian woman அப்படின்னா she represents the ways of the past. கடந்த காலத்துல அந்த இந்தியன் ட்ரைப் எப்படி வாழ்ந்தாங்க, என்ன மாதிரி ஒரு லைஃப் வாழ்ந்தாங்க, இயற்கையோடு இயந்த வாழ்க்கை வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதை குறிப்பதற்காக வரக்கூடிய கேரக்டர். இந்த கேரக்டர் வந்து நம்ம ரீட்டா ஜோவுடைய ட்ரீம்ல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா she speaks about David Joe who is sick. Is the information clear, teachers? Then you have a teacher character who is related to Rita Joe but turns against Rita Joe in the court. And the character is Miss Donohue. அதுக்கப்புறம் நம்ம பிளேக்குள்ள ரொம்ப முக்கியமா ஒரு 3 விட்னஸ் இருப்பாங்க. அந்த 3 விட்னஸ் they also are called 3 murderers. இவங்க பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே அந்த கோர்ட் சீன்ல விட்னஸா வருவாங்க. அதுக்கப்புறம் எப்பொழுதுமே இந்த ஸ்டேஜ்ல இந்த எங்கெல்லாம் ரீட்டா ஜோ வராங்களோ அங்க பின்னாடியே they will be actually stalking behind, பின்னாடியே போயிட்டு இருக்க ஒரு கேரக்டர். அப்படியே பின்னாடியே அவளை அப்படியே பயமுறுத்துற மாதிரி அவங்க நட உடை பாவனை எல்லாம் அப்படி பயமுறுத்துற மாதிரி இருக்கும். ஓகே, ஆனா அவங்க பேக் ஸ்டேஜ்ல எப்பொழுதுமே நின்றுகிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய பார்வையே கருண கொடூரமா இருக்கும். எப்பதான் அவங்க வந்து ரீட்டா ஜோ பக்கத்துலயும் ஜேமி பால்லையும் வருவாங்க only towards the end. And that is the characters. Now we move on to the characters and their significance. நான் இந்த ஏரியால தான் கொஸ்டின் கேட்பாங்க, நான் கொஞ்சம் கெஸ் பண்ணேன். அதனால இந்த ஏரியாலாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு அப்படியே நான் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நவ் தீமேட்டிக்கலி கேட்டாங்கன்னா வாட் இஸ் த பிளே அபவுட் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. The ecstasy of Rita Joe is about the struggles faced by indigenous individuals in urban setting. How do indigenous people, how do the tribal people who are in the rural space, how do they struggle in the urban setting? Urban அப்படின்னா the city life where whites dominate. அவங்கள ஏறக்குறைய அந்த ஓரத்துல விளிம்பு நிலைக்கு தள்ளி வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து ஒரு யங் ஜெனரேஷன் ஆஃப் பீப்புள் என்ன நினைக்கிறாங்க, இந்த ஒரு ஸ்மால் ஸ்பேஸ்க்குள்ள நம்ம எதுக்கு இருக்கணும், இன்னும் உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சு போய் எப்படி அவங்க அந்த ஒயிட் வேர்ல்டுல எப்படி அவங்க ஸ்ட்ரகிள் ஆனாங்க, எப்படி அந்த செட்டிலர்ஸ் வேர்ல்டுக்குள்ளார போய் எப்படி அந்த கல்ச்சருக்குள்ளார மாட்டிக்கிட்டு எப்படி அவங்க அலைக்கழிக்கப்பட்டார்கள், எப்படி அவர்கள் விக்டிம்ஸ் ஆனாங்க அப்படிங்கிறது. Is the information clear, teachers? அப்ப பாத்தீங்கன்னா ரீட்டா ஜோ அப்படிங்கிற அந்த ஒரு இண்டிஜினஸ் கேர்ள் she is facing with lot of conflict in the city. என்ன மாதிரி கான்ஃபிளிக்ட்? a cultural conflict. அதே நேரத்துல there is lot of social problem, psychological problem, அப்புறம் பொலிட்டிக்கல் ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கு. அந்த 2 கேரக்டருமே அதே மாதிரி தான். ஜேமி பாலும் அதே மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டக்கூடிய கேரக்டர் தான். Now we move on to the stage setting. இந்த பிளேக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ஸ்டேஜ் செட்டிங் தான். What type of properties are used in the ecstasy of Rita Joe அப்படின்னு கேட்டீங்கன்னா this play uses minimalistic setting. மினிமலிஸ்டிக் செட்டிங் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ராப்பர்ட்டிஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்டேஜ்ல நிறைய இருக்காது. ஒரு சில பிளேல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டேஜ்ல ப்ராப்பர்ட்டிஸ் வச்சிருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மினிமல் ப்ராப்பர்ட்டிஸ். மினிமல் என்ன அப்படின்னா ஒரு கோர்ட் சீனுக்கு என்ன தேவைப்படும், ஒரு டேபிள், ஒரு ஷேர், அப்புறம் ஒரு அந்த குற்றவாளி கூண்டு,
விட்னஸ் பாக்ஸ் அவ்வளவுதான் தேவைப்படும். அது ஒண்ணு, அதுதான் மெயின் ஸ்டேஜ்ல. இன்னொரு ஸ்டேஜ்ல என்ன இருக்கும், பேக் டிராப்ல there will be a circular ramp, a circular ramp. அதை பத்தி சொல்லும்போது we call it as a cyclorama backstage. There will be a cyclorama backstage. What is a cyclorama அப்படின்னு பாத்தீங்கன்னா I have tried to explain that. Okay, cyclorama black stage அப்படிங்கிறது a large circular or flat curtain or a wall positioned at the back of the stage. ஒரு கர்டன் இருக்கும், அந்த கர்டன் வந்து ஒண்ணு கர்வ்டு கர்டனா இருக்கும். நீங்க பழைய திரை நீங்க தியேட்டருக்குலாம் போயிருந்தீங்கன்னா அந்த கர்டன் வந்து அப்படியே மேல மூவ் ஆகும், அப்படி மேல. இல்லைன்னா ஒரு பிளாட்டா ஒரு ஸ்கிரீன் தொங்க விட்டுருப்பாங்க. It will be in the back of the stage, often reaching from the floor. அப்படின்னா மேல இருந்து கீழே வரைக்கும் இருக்கும், கீழே இருந்து மேல வரைக்கும் எப்படி இருந்தாலும் சரி கம்ப்ளீட்டா கவர் ஆகி இருக்கும். அதே நேரத்துல அந்த கலர் பாத்தீங்கன்னா நார்மலா இட் வில் பி ஒயிட் இன் கலர். நம்ம சினிமா தியேட்டர்ல இருக்கிற மாதிரி ஒரு ஒயிட் ஸ்கிரீன். எதுக்கு ஒயிட் ஸ்கிரீன் அப்படின்னு கேட்டா, அந்த ஒயிட் ஸ்கிரீனுக்கு பின்னாடியில இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில இமேஜஸ் காட்டுவாங்க. ஓகே, லைட்னிங் எஃபெக்ட், ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டுறதுக்கு ரொம்ப உதவியாக இந்த சைக்ளோ ரோமா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை திடீர்னு ஸ்கையை காட்டணும்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கை வந்து அதுல வந்து ப்ளூ கலர் லைட் அடிச்சா அது ப்ளூ ஸ்கையா மாறிடும். ஓகே, இதே மாதிரி அது ஒரு நியூட்ரல் பேக்ரவுண்ட் பயன்படுத்தியிருப்பாங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு ஒயிட்டா இருக்கும், திடீர்னு பிளாக்கா இருக்கும், திடீர்னு மற்ற கலராக மாறும். எதுக்காக அந்த கலர் மாத்துவாங்க அப்படின்னா, டு ஷோ த மூட். திடீர்னு கோவத்தை காட்டணும்னா அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடில இருந்து என்ன லைட் போடுவாங்க, ரெட் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். அப்ப the whole stage will become red. டைம் ஆஃப் த டே காட்டுறதுக்கு கலர் மாத்துவாங்க, இமோஷன்ஸ் காட்டுறதுக்கு அந்த ஸ்டேஜ் உடைய கலர் மாத்துவாங்க. ஆல்மோஸ்ட் in this play, most of the time the screen remains black in color to show the mood, the tone of the play. The play is highly a tragic play, அதனால black color will be there. Is the information clear, teachers? இந்த பிளேல பாத்தீங்கன்னா பிரசன்ட் டைம்ல மட்டும் தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் the play takes place in the present. However, there is always a crisscross of the past and the future. ஃபியூச்சர்ல இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ட்ரீம்ஸ் இருக்கும், மெமரிஸ் இருக்கும், அப்புறம் ரீட்டாவுடைய ஃபியர், இது எல்லாமே கம்பைன் ஆகி வரும். Is the information clear, teachers? நம்ம ஏற்கனவே எக்ஸ்டசி அப்படிங்கிற டேர்மை நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இருந்தாலும் திருப்பியும் ஒரு முறை சொல்லுவோம். வாட் இஸ் த டேர்ம் எக்ஸ்டசி டினோட் அப்படின்னா, the author has used the term ecstasy ironically. அந்த டேர்மை திருப்பியும் நான் சொல்றேன், எக்ஸாம்ல இது கேட்க போறாங்க. என்ன மாதிரி அந்த டேர்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லிட்ரலா யூஸ் பண்ணல. ஏன்னா லிட்ரலா அந்த வேர்டுடைய மீனிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, the word ecstasy refers to the exalted passion of Christ, who was an innocent man who faced trial and death in the hands of those who feared him. இயேசு கிறிஸ்து வந்து ரொம்ப இன்னசென்ட்டான மேன். அவரை நினைச்சு பயந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவரை அடிச்சு கொன்னாங்க யூதர்கள். அந்த யூதர்கள்ல எல்லா யூதர்களும் இல்ல, எல்லாருமே கொஞ்சம் இன்னசென்ட் பீப்புள் இருந்தாங்க. ஒரு சில யூதர்களுக்கு அந்த தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க, அந்த ஹை பிரீஸ்ட் உங்களை பிடிக்கல, அதனால மற்ற பீப்புளுடைய மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணி, இவன் நம்ம இனத்திற்கு எதிரானவன், நம்ம இனத்தை வந்து அழிக்க வந்தவன் சொல்லி அவரை அடிச்சு நொறுக்கி கொன்னாங்க. ஒரு பயத்தினால அடிச்சு நொறுக்கி கொன்னாங்க. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ரீட்டா ஜோ, ரீட்டா ஜோ is victimized and her suffering is described as ecstasy. Her suffering is described as ecstasy. Is the idea clear, teachers? அவ்வளவுதான். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் செஷன் we are going to start the act wise summary. மொத்தம் இந்த பிளேல எத்தனை acts? How many acts? 2 acts. அப்ப அந்த 2 acts வந்து சம்மரி பார்த்தோம்னா முடிஞ்சிச்சு பிளே.
Now we shall go for a break and get back. 5 minutes break.